உன் குறைகளைக் காரணம் காட்டி பலர் பேசும் வார்த்தைகள் அதிகமாய் காயப்படுத்தும் போது சோர்ந்து போகாதே. நான் உன் கண்ணீரைத் துடைப்பேன். உன் குறைவுகளை நிறைவாக்குவேன். நீ முன்னேறாதபடி உன் வாழ்க்கையின் கதவுகளை அநேகர் அடைத்திருக்கலாம். நான் உன் வழிகளை சரிசெய்து திறப்பேன். அதனை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதங்களை உனக்குத் தரும். அதனை மற்றவர்கள் கண்டு மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களை நான் ஒவ்வொரு இமைப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மிகவும் அன்புள்ளவர்கள். மற்றவர்கள் மேல் அன்பு காட்டுகிறவர்கள். மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். இன்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கப் போகிறேன். இது உங்களுக்கு மன அமைதியைத் தரும். உங்களை நேசிக்கும் தேவனை எப்போதும் தேடுங்கள். தேவன் உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கையை தருவார். எதை இழந்தீர்களோ அதை திரும்பப் பெறுவீர்கள். நீ கர்த்தருக்குக் காத்திருந்து அவருடைய வழியைக் கைக்கொள். அப்பொழுது நீ பூமியைச் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு பேரோவதை நீ காண்பாய். சங்கீதம் 37:34. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நெருக்கமும் மறுபடியும் வாழ்வில் வந்து என்னை நிலை நிற்க விடாதபடி இவ்வளவு போராட்டங்கள் என்னை நெருக்குதே, என் வாழ்க்கை எப்பொழுது சரிந்து விழுமோ என்று இருதய கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளையே, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின நான் சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவொளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12.